பத்ரி, காத்துவாக்குல 2 காதல் உள்ளிட்ட படங்களில் நடித்த உசைனி இரத்த புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருப்பதாக அறிவித்திருக்கிறார். கமலஹாசனின் புன்னகை மன்னன் படத்தில் நடிகராக அறிமுகமானவர் ஷிஹான் உசைனி. இளம் வயதிலிருந்தே கராத்தே பயிற்சி பெற்று மாஸ்டரான உசைனி பிரபல முன்னணி நடிகர்களுக்கு கராத்தே கற்றுக் கொடுத்தார். ரஜினியுடன் வேலைக்காரன், பிளட் ஸ்டோன், இவற்றுடன் மூங்கில் கோட்டை, உன்னை சொல்லி குற்றமில்லை, பத்ரி உள்ளிட்ட படங்களில் நடித்திருந்தார். இவற்றில் விஜய் நடிப்பில் வெளியான பத்ரி படத்தில் கராத்தே பயிற்சி அளிப்பது போல சில காட்சிகளின் மூலம் மக்களிடையே பிரபலமானார். இது தவிர தனியார் தொலைக்காட்சியில் அதிரடி சமையல் என்ற நிகழ்ச்சியில் புயல் வேகத்தில் சமையல் செய்வதும், கரண்டி, பாத்திரம் போன்றவற்றை தூக்கி வீசுவது இவரது வழக்கம். குக் வித் கோமாளி நிகழ்ச்சியை காட்டிலும் 90களின் காலத்தில் கராத்தே உசேனின் அதிரடி நிகழ்ச்சிக்கு மக்கள் மத்தியில் வரவேற்பு இருந்தது. கடைசியாக காத்துவாக்குல 2 காதல் படத்தில் சிறிய வேடத்தில் நடித்த உசைனி தற்போது இரத்த புற்றுநோயால் பாதிக்கப்பட்டுள்ளார். ஜெனடிக் பிரச்சனை அல்லது ஏதேனும் வைரஸ் காரணமாக வந்திருக்கலாம் என கூறியவர், ஒரு நாள் வாழ்வதற்கு 2 யூனிட் ரத்தம் தேவைப்படுவதாக தெரிவித்திருந்தார். மேலும் எனக்கான நாட்கள் எண்ணப்பட்டு வருவதாக உருகி பேசியவர், தனக்கு மனதைரியம் அதிகம் இருப்பதாகவும் கூறினார். தனக்கு குழந்தைகள் இல்லை, தன்னிடம் கராத்தே பயின்ற மாணவர்கள்தான் குழந்தைகள் என கூறியவர், சாவு நேருக்கு நேராக வந்தால் அதை பார்த்து பயப்படக்கூடாது, சவால் விட வேண்டும் என்றும் நம்பிக்கையான வார்த்தைகளை தெரிவித்தார். அதோடு நடிகரும் தமிழக வெற்றிக்கழக தலைவருமான விஜய்க்கு வேண்டுகோள் ஒன்றை விடுத்துள்ளார். தமிழ்நாடு முழுவதும் வீட்டுக்கு ஒரு வில்வித்தை வீரர், வீராங்கனையை உருவாக்க வேண்டும் என விஜயை கேட்டுக்கொண்டார். பல முன்னணி நடிகர்களுக்கு கராத்தே பயிற்சி அளித்து உயிருக்கு போராடும் நிலையிலும் உசேனி கடைசி வரை பிறரின் உதவியை நாடவே இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது. உதவியை தேடாதிருப்பது அவரவர் வைராக்கியம் என்றாலும் உயிருக்கு போராடுவோரை காப்பாற்ற வேண்டியது பெரிய மனிதர்களுக்கு தலையாய கடமை. தலைவராக போராடுவோர் கராத்தே மாஸ்டருக்கு கை கொடுப்பாரா?